ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செட்டிநாடு ஸ்பெஷல் புளிக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த புளிக்கறி செய்கிறதுக்கு பூசணிக்காய் வேணும். பூசணிக்காயை வச்சு இனிப்பு, புளிப்பு, காரம், துவர்ப்பு இப்படி 6 சுவைகளும் சூப்பராக இருக்குங்க. இந்த டிஷ்ஷை இன்றைக்கி எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மஞ்சள் பூசணிக்காய் கீத்து ஒன்றை உள்பக்கம் இருக்கக்கூடிய விதைகளையும் அதோடு சேர்ந்துருக்கக்கூடிய நார் பகுதிகளையும் நீக்கிட்டு துண்டு துண்டாக வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, பூசணிக்காயை தோலோடு நறுக்கணும். அதோட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் ஒரு 3 தக்காளியும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது கடாயை ஸ்டவ்வில் வச்சு அதில் கடலெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு உளுந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூனும் வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் நம்ம ஏற்கனவே நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 4 கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் ஒரு 50% வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளியை இதோடு சேர்த்து வதக்குங்க. தக்காளியும் வெங்காயமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கரண்டியால் வதக்கி இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்கறதுனால தக்காளியும் வெங்காயமும் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்து வதங்கிடும். தக்காளி தொக்கு பதத்துக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதோட நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பூசணி துண்டுகளை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த புளிக்கறி ரெசிபிக்கு பூசணி துண்டுகளை தோலோடு நம்ம வச்சுருக்கிறது ரொம்ப அவசியங்க. தோல் இல்லை அப்படின்னா வெந்து கேசரி மாதிரி ஆகிடும். அதனால் தோல் நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. தக்காளி கலவையோட பூசணி துண்டுகள் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளை அதில் நம்ம சேர்த்துக்கணும். இப்போது பூசணி துண்டுகள் வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க. நான் தண்ணி ஒரு 200லேருந்து 250 ml ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள்னால் ரொம்ப நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கினதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் காரத்துக்காக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணுங்க. காரம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கிளறிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. 10 நிமிஷம் கழித்து மூடியை எடுத்துட்டு பூசணிக்காய் வெந்திருக்கான்னு பாருங்கள். ஒரு 70% வெந்திருந்தால் கூட போதும். தண்ணியெல்லாம் இப்போது சுண்டி போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை ஏற்கனவே கரைச்சி வச்ச அந்த கரைசலை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதோட இன்னும் ஒரு 100லேருந்து 150 ml தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு, புளி, காரம் 3ம் சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. எது குறைவாக இருந்தாலும் சரி அதை கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால உப்பை நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன கட்டி வெல்லம் அல்லது 1 ஸ்பூன் தூள் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் கரைஞ்சி உங்களுக்கு பிடிச்ச அளவு கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு அடுப்புலையே இருக்கட்டும், சிம்லேயே இருக்கட்டும். தண்ணீர் ஓரளவு வற்றி ஓரளவுக்கு செமி சாலிடாக வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி மூடி போட்டு வச்சுருங்க. சுவையான பூசணிக்காய் புளிக்கறி தயார்.
தயிர் சாதமோ, ரசம் சாதமோ, சாம்பார் சாதமோ, எந்த வகையான சாதத்துக்கும் இது ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.